வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி விரதம் இருக்கவங்களுக்குலாம் வீக்கெண்ட் செய்கிறதுக்கு ஒரு அருமையான பிரியாணி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். ஸோ தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே பிரியாணி அட்டகாசமாக செஞ்சு இறக்கிடலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் இதுதான் நான் பிரியாணியில் போட போகிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போம். இது நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் தாளிச்சிக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் பாத்திரம் இதுலேயும் செய்யலாம். இது நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால தம் போடும்போது நல்ல ஃபென்டாஸ்டிக்காக அந்த தம் நிற்கும். அதுக்காக அது பாத்திரத்தில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா 2-3 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2 வெங்காயம். இது வந்து 1/2 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு 2 வெங்காயம் எடுத்தாலே போதும். 2 வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கிங்க. லேசாக கொஞ்சம் வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெஜ் பிரியாணிக்கு கூடவே நல்ல பழமான 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். எப்பயுமே தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா 1/2 டேபிள் இஞ்சி பூண்டும் உப்பும் கூட சேர்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குறேன். இன்றைக்கி வந்து மசாலா பார்த்திங்கன்னா நம்ம செந்தூர் மசாலாலேருந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா. நம்மளுடைய மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எந்த கலப்படம் இல்லாமல் அப்படியே பியூராக உங்களுக்கு வரும். வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ் அது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நான் எடுத்துருக்க வந்து பச்சை பட்டாணி வந்து ஆல்ரெடி அது குக்டு பட்டாணி தான், அதனால் வேக வச்ச பட்டாணிங்கிறதுனால நான் தனியாக கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணியோ இல்லை ஊற வச்ச பட்டாணினா இதோடு சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள். இது 3ம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஸோ இது வதங்கும் போது இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. அது அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்க்குறேன். இப்போது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அதில் பாதி புதினா. இப்போ நான் கொதிக்கிற தண்ணியில் ஏற்கனவே சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துப்போம். இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு பாதி வந்தால் போதும் காய்கறி எல்லாம். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா வீட்டில் நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட பிரியாணி மசாலாவில் செய்யும்போது இன்னொரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ அரிசி, அதுக்கு நல்ல சூடான தண்ணி ஊற்றணும். எப்பயுமே நான் சொல்லுவேன், பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, பக்கத்துலேயே தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுடுங்க. அந்த சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப்பு 1.5 கப்பு, சீரக சம்பா இருந்தால் 1 கப்புக்கு 1.25 கப்பு, பச்சரிசியாக இருந்தால் 1 கப்புக்கு 2 கப்பு. இப்படி தண்ணி நீங்கள் எந்த ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிங்க, அளந்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போட்டுடலாம். மேலாப்பில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லேசாக தூவி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலலாம் நல்ல தண்ணியை ஃபுல்லாக அரிசி இழுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம்.
இது காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கிறதுனால நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிம்மரில் வச்சு அந்த மேலே இருக்க மூடியும் நல்ல வெயிட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா தம் ஆகிடும். இதுவே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் ஃபுல் சிம்மரில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்லா உதிரியாக ரைஸ் நல்லா வெந்தும் இருக்கும். அதே நேரத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு வந்திருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி கூட. இதுக்கு ஏதாவது சைட் டிஷ் ஆக்சுவலி தேவையில்லை தான், ஒரு ரைத்தா இருந்தாலே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய சைட் டிஷ்ஷஸ், நம்ம வெஜ் சைட் டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.